நம்முடைய மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளுக்காக சம்மர் கேம்ப் சார்பா வாவ் அகாடமி சார்பா அவர்களுக்குன்னு ஒரு கண்ணியப்படுத்துவதற்கான அன்பளிப்புகளை நாங்கள் வழங்க விரும்புகிறோம். இந்த குழுவில் செயல்பட்டவங்க ஆக மஸ்ஜிது நிர்வாகிகள் நம்முடைய பிரசிடென்ட் ஜனாப் ஹிதாயத்துல்லா சாஹிப் வாங்க. அதற்கடுத்தது அமீன் பாய் இருக்கிறாங்க. அதற்கடுத்தது மஸ்ஜிதுடைய ஜாயிண்ட் செக்ரட்டரி இம்தியாஸ் அஹமத் சாஹிப் எங்கே? இம்தியாஸ் பாய் வாங்க. அதற்கடுத்து மஸ்ஜிதுடைய கேஷியர் அத்தோல்லா சாஹிப் வாங்க. அதற்கடுத்து அப்துல் ஹலீல் சாஹிப் வாங்க. எல்லாம் வரிசையாக நின்று அப்படி கொடுத்துடலாம். இல்லை புத்தகம், அந்த புத்தகம் இல்லை, இங்கே இருக்குது, அதை நான் எடுத்துறேன். அதற்கடுத்து அப்துல் சுக்குர் சாஹிப், ரபிக் சாஹிப், அப்புறம் அத்தோல்லா சாஹிப். அத்தோல்லா சாஹிப் நான் கொடுக்க நீங்கள் ஒவ்வொருத்தரும் கொடுக்குறீங்க. இல்லை நீங்கள் தான் கொடுக்க போகிறீங்க. எல்லாருக்கும் முதல்ல தேன் அன்பளிப்பு கொடுங்க. இனிப்பான பிஸ்மில்லா. முதல்ல நம்முடைய பிரசிடென்ட் அவர்களுக்கு ஜகாத் ஏன், எப்படி, எவ்வளவு, யாருக்கு அன்பளிப்பு செய்யப்படுது. அதற்கடுத்தது அமீத் பாய் அவங்களுக்கு ஹிஸ்னுல் முஸ்லீம். மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ். அதற்கடுத்தது நம்முடைய கேஷியர் அத்தாலா சாஹிப் அவர்களுக்கு முஆமலத்துல் உலமா. அதற்கடுத்தது அப்துல் ஹலீல் சாஹிப் அவர்களுக்கு நபிமார்கள் வரலாறு. ரபிக் சாஹிப் அவர்களுக்கு இளைஞர்கள் பிரச்சனைகளும் தீர்வுகளும். அடுத்து இம்தியாஸ் பாய் அவர்களுக்கு அருமை மகனுக்கு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் உபதேசம். அப்துல் சுக்குர் சாஹிபுக்கு அல்லாஹ்வின் நினைவில் தான் உள்ளங்கள் அமைதி அடைகின்றன. அதுக்கு இம்தியாஸ் அவர்களுக்கு இது அத்தோல்லா சாஹிப் அவர்களுக்கு நபி வழியில் உது. ஒவ்வொருத்தருக்கும் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அதற்கு அடுத்தது நம்முடைய இந்த ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா உட்கார்ந்துருங்க. இந்த நிகழ்ச்சியில இதற்கான ஒத்துழைப்பு வழங்கி பல விதத்துல உதவிய, இன்னும் சொல்ல போனால் வாலண்டியராக இருந்தவங்களை இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு கண்ணியப்படுத்தணும்னு அவங்களை அழைச்சி நம்ம விரும்புகிறோம். அதில் முதலாவதாக இந்த வகுப்புகள் நடந்துகிட்டு இருக்கும்போது தினமும் இந்த மாணவர்களோடு அவங்களை கண்காணிக்கிறதோடு சேர்த்து அவர்களுக்கான உபதேசங்களை செய்கிறதோட அடுத்து அவங்களுக்கு பாடமும் நடத்தியதில் நம்முடைய சகோதரர் தாஜுதீன் அவர்கள் இப்படி வந்துருங்க. அவர்களுக்கு அழைப்பு பணி வழிமுறைகள் தாவா மன்ஹஜ்கள் என்கிற புத்தகம் அன்பளிப்பு வழங்கப்படுது. அதற்கடுத்தது நம்முடைய இந்த வகுப்புகள் நடத்துறதுல ஆசிரியராக பணிபுரிந்து பேர்னாபாட் ஜுரைத் ஆசிரியர் ஜுஹரை வாங்க. மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அவங்களுக்கு மசாயிலுல் ஜாஹிலியா ஷேக் முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாவுடைய அறியாமை கால மூட வழக்குங்கள் புத்தகம் அன்பளிப்படுது. அதற்கடுத்தது இந்த வகுப்புகளுக்கு கூட இருந்து சப்போர்ட் பண்ணதில், வாலண்டியர் பண்ணதில் நம்முடைய ரொம்ப பிரியமாக, அதாவது இடையில கிளம்ப வேண்டிய கட்டாயம் அவங்க வீட்டாரை பார்க்க வேண்டிய ஒரு தேவை போயிட்டு அடுத்து 12 மணி நேரத்துக்குள்ள திரும்ப கிளம்பி சென்னையிலேருந்து திரும்ப வந்தவர் ஒருத்தர் நம்முடைய ஷேக் முகமது ஷேக். அவர்களுக்கு ஒரு மனிதர் இருந்தார் அப்படிங்கிற சிறுவர்களுக்கும் பெரியவர்களும் படிக்கிற மாதிரியான ஹதீஸ்லே குரான்லே வந்திருக்கிற கதைகளுடைய புத்தகம். அவங்க பிள்ளை வளர்ப்புல ரொம்ப ஈடுபாடு காட்டியவர், அதனால அந்த புத்தகம். அதற்கு அடுத்தது நம்முடைய
இந்த சம்மர் கேம்ப்ல ஆரம்பத்தில் ஒரு ஆர்வத்தில் ஸ்டூடெண்டா இருக்கணும்னு ஆசைப்பட்டு வந்தவர். ஆனா அவர் ஸ்டூடெண்டா இருக்க விரும்பி தான் வந்தாரு. ஆனா நாங்க அவர் ஸ்டூடெண்ட் இல்ல, அவர் தான் ஸ்டூடெண்ட் எல்லாம் மேனேஜ் பண்ண வேண்டியவர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை மாத்திட்டோம். அப்படியே அவர் சேஞ்ச் பண்ணி உங்க பொறுப்புகள் இது நீங்க பாத்துங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தோம். அப்படிப்பட்ட ஒரு பிரதர் தான் நம்முடைய அப்சல் பிரதர். உணவு மற்ற வெளி விவகாரங்கள், போகிறது வர்றது ஓடுறது ஒடியாடுறது, இருக்கிற டென்ஷன் எல்லாம் கொஞ்சம் சமாளிக்கிறது, இன்னும் எனக்கு இருக்கிற டென்ஷன் எல்லாம் பங்கெடுத்துக்கிறது. அதில் எனக்கு பிள்ளைங்கள்ட்ட கொஞ்சம் கத்தி கத்தி தொண்டெல்லாம் கம்மியான பிறகு சரி என் ஷேரை இவர் எடுத்தார். அடுத்து இவருக்கு தொண்டை கம்மி போயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு பிரதர். அவருக்கு நாம இன்பமாய் வாழ்ந்திட இனிய வழிகள் புத்தகம் அனுப்பி செய்கிறோம். அதற்கு அடுத்தது நம்முடைய இந்த சம்மர் கேம்புக்கு இடையில வந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் பிள்ளைகளோடையே இப்படி உழைவிட்டு இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு பொறுப்புல நம்முடைய வார்டனா இருந்த அப்துல் ரஸாக் பாய். எங்க வாங்க வாங்க. அப்துல் ரஸாக் பாய் அவர்களுக்கு அவங்க திருவாரூர் மாவட்டத்தில் உள்ளவங்க. அவங்க இதுக்கு முன்னாடி காயல்பட்டத்தில் நடந்த தாவா சென்டரில் உள்ள சம்மர் கேம்பை முடிச்சுட்டு எனக்கு முன்னாடி ஃபோன் போட்டு நான் இங்கே வரட்டுமான்னு கேட்டாங்க. வாங்கன்னு சொல்லிட்டு கரெக்டாக அங்கே முடித்த உடனே அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்தாங்க. அதுங்களை நம்மோட ஒரு 10 நாள் மாணவர்களோடு இருந்தாங்க. அவங்களுக்கு சையதுல் இஸ்திக்ஃபார் அதனுடைய விரிவுரை நூல் அன்பளிப்பு செய்யப்படுது. நீங்க கொடுங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அதற்கடுத்தது இந்த உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முதல்ல உணவை சமைச்சு நல்ல தரமான உணவு கொடுத்து அதுக்கான வேலைகளில் எல்லா பரபரப்பிலையும் எங்களுக்கு பங்கெடுத்து கூட இருந்தவங்க நம்முடைய சகோதரி இஸ்மாயில். எங்க இஸ்மாயில்? இஸ்மாயில் இல்லையா? சரி, ஓகே. அதற்கடுத்தது அவர்களுக்கு அடுத்து கடைசி இந்த 10-12 நாள்களா இங்கேயே மஸ்ஜிதிலே தங்கி இருந்து நமக்கு சுவையான சூடான பலவிதமான உணவுகளை சமைச்சு பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷமா குதூகலிக்கிற மாதிரி ஒரு நிலையை ஏற்படுத்தியவர் நம்முடைய சென்னையை சேர்ந்த முஸ்தாக் பாய். அவர்களுக்கு நம்முடைய அன்பளிப்பு அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டுமா புத்தகம் அன்பளிப்பு செய்யப்படுது. அதற்கடுத்ததாக இந்த சம்மர் கேம்ப்ல ஒரு ஃபாதரா தன்னுடைய மகனை விடுவதற்காக வந்த ஒருத்தர் கூடவே எங்களோட கடைசி வரைக்கும் தங்கிட்டார். எதுக்கு தங்கினார்னா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிறதுக்காகவே தங்கிட்டார். அவர் ஒரு பெரிய பேக் போனா இருந்தார். சென்னையை சேர்ந்த பீர் அலி முகமது. எங்க பீர் அலி எங்க? அவங்க முழுக்க உணவு மற்ற எல்லாம் கொடுக்கல் வாங்கல் பல விஷயங்களை கூட இருந்து நிர்வாகம் செய்தார். எங்க பீர் அலி? சரி, அவங்க வரட்டும். அதற்கு அடுத்தது நம்முடைய சம்மர் கேம்ப்ல ஆரம்பத்திலையும் இடையிலையும் கடைசியில பிள்ளைகளுக்கு கூடவே கொஞ்சம் ஹெல்ப்புக்கு இருந்துகிட்டு இதுல அப்சலுடைய பிரதர் நம்முடைய டாக்டர் ஆபித். வாங்க வாங்க வாங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஆமா, இவங்க தந்தையும் டாக்டர். நாங்க நிறைய மருந்துகள் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அதாவது அலோபதி மருந்து கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இவங்க தந்தை இவங்களும் அப்சல் பிரதரும் அவங்களுடைய தந்தை டாக்டர் தான். அதனால அங்கிருந்து மருந்துகள் அனுப்பி வச்சு அது நிறைய சாப்பிட்டாங்க. தொண்டை வலி, சளி, தலைவலி, காய்ச்சல் எல்லாத்துக்கும் நிறைய மருந்துகள் அவங்க ஒரு ஷேர் கொடுத்துருக்குறோம். மாஷா அல்லாஹ். அதற்கடுத்து நம்முடைய மாணவர்களுக்காக அன்பளிப்பு செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் இங்கே வந்ததில் அடுத்தது நம்முடைய பிரதர் ரியாஸ் அஹமது அவங்களுக்கு ஒரு அன்பளிப்பு நம்ம கொடுக்க விரும்புகிறோம். ரொம்ப உதவியா இருந்தவங்கள இவங்களும் ஒருத்தவங்க. மாஷா அல்லாஹ். அழுகை அல்லாஹ்வின் அச்சத்தில். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அதற்கடுத்தது மாணவர்களுக்கான பங்களிப்பு செய்ததுல மாஷா அல்லாஹ் இன்றைய நம்ம கொடுத்த சில அன்பளிப்புகள்ல கூட குறிப்பா ஹசன் பாய் அவர்களுடைய அன்பளிப்பு இருந்தது. அவங்க ஹசன் பாய் அழைக்கிறோம். வாங்க. கிரேசி கலர்ஸ் ஹசன் பாய் வாங்க. நிறைய அல்ஹம்துலில்லாஹ் உதவிகளை செய்தவங்கள ஒருத்தவங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. வாங்க வாங்க. மாஷா அல்லாஹ். இவங்களுக்கு இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ்வுடைய
துஆவுடைய புத்தகம், பரிசுத்த வார்த்தைகளை கலிமத்து தய்யிப் புத்தகம் அன்பளிப்பு செய்யப்படுது. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. பீர் வந்துட்டாப்லையா? பீர் அலி வர சொல்லுங்க. பீர் அலி வாங்க, வெக்கப்படாதீங்க. இஸ்மாயிலுக்கு ஃபோன் பண்ணு. இஸ்மாயிலுக்கு ஃபோன் பண்ணுங்க. வாங்க வாங்க. இவங்க வந்து மகனை விடுறதுக்காக வந்தவர். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் கூட இருந்து அல்லாஹ் அவருக்கு பரக்கத் செய்யட்டும். மாஷா அல்லாஹ். அதாவது ஆமா, இவர் போறேன்னு சொன்னோன்னே நீங்க போகாதீங்க, நீங்க சும்மா என் முன்னாடி இருந்தாலே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும், நான் இருந்தே ஆகணும்னு சொன்னேன். அவர் வந்து மகனை விடுறதுக்கு வேற சில பிளான் பண்ணிட்டு ஒரு நண்பருடைய கார் எடுத்துட்டு வந்துட்டாரு. ஆனா அந்த நண்பர் கார் வேணும்னு தவிக்க ஆரம்பிச்சிட்டாரு, வேணும்னு சொல்லிட்டு. இவர் அதுக்காக போறேன்னு நான் இல்லை, நான் பேசினா 22ஆம் வரைக்கும் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இல்லை, நான் போய் காரை விட்டுட்டு வரேன், நான் அவர்கிட்ட கொடுத்த வாக்குறதுக்கு அவர் விட்டு அடுத்த நாள் கிளம்பி வந்தார். 24 மணி நேரம் டிராவல். அதுவும் ரிட்டர்ன் வரும்போது அவருடைய பஸ் புக் பண்ண பஸ்ல வந்து நடுவில் கொஞ்சம் திண்டிவனத்துல எல்லாம் பிரேக் டவுன் ஆகி கடைசியில் இதாயிடுச்சு. அங்கிருந்து அப்புறம் பஸ் மாறி 24 மணி நேரம் டிராவல் வந்து இறங்கினாரு. மாஷா அல்லாஹ். அவருக்கு பாடல்களும் இசைக்கருவிகளும் குர்ஆன் சுன்னா மற்றும் நபித்தோழர்கள் மரபுகளின் வெளிச்சத்தில்ங்கிற ஒரு முக்கியமான கிதாபை அவருக்கு அன்பளிப்பு செய்யறோம். மாஷா அல்லாஹ். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இஸ்மாயில் வந்துட்டாருங்களா? மாஷா அல்லாஹ். சம்மர் கேம்புடைய ஆரம்ப 12 நாட்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு சுவையான 3 வேளை உணவு, மாஷா அல்லாஹ், காலை மாலை சாயா, பல விதத்துல ஹெல்ப்பா இருந்த நம்முடைய பிரதர் இஸ்மாயில் பாய் அவர்களுக்கு இந்த அன்பளிப்பு. மாஷா அல்லாஹ். பாருங்க, இந்த சாப்பாடு சம்பந்தம் வந்ததுக்குலாம் மாஷா அல்லாஹ் ரொம்ப அதிகமா கேக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா இந்த நிகழ்ச்சியில வந்து நடத்தின உங்களுக்கு மாணவர்கள் தான் நமக்கு அன்பளிப்பு. அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இந்த கோடைக்கால சம்மர் வகுப்புகள் மாஷா அல்லாஹ் மஸ்ஜிதில் 24 நாட்கள் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியால் லேசான முறையில் நடந்திருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். பெற்றோர்கள், இங்கே வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள், பிள்ளைகள் எல்லோருக்குமே நாம் வந்து முதல்ல இந்த பணியில இப்படி ஒரு கல்வி தேடுவதற்காக மஸ்ஜிதுக்கு வந்து பிள்ளைகளை தங்க வச்சு படிக்க வைக்கிறதுக்கு இவ்வளவு இது ஒரு தியாகம் கூட. ஏற்கிட்ட பிள்ளைகளை பிரிஞ்சிருந்து அவங்க இயங்கக்கூடிய நிலை இருந்தும் அல்லாஹ்வுடைய தீனை கற்றுக்கொள்வதற்காக பிள்ளைகள் இப்படி தர்பியாவுக்காக போகணும் அப்படிங்கிற ஆர்வத்தோடு ரொம்ப எவ்வளோ தூரமான பிரதேசத்தில் இருந்தும் கூட, பல ஊர்கள் இருந்து பல சிரமங்கள் இருந்தும் கூட அதையெல்லாம் பொருட்படுத்தாம பிள்ளைகளை அனுப்பி வைத்தாங்க. அல்லாஹ்வுக்கு முதல்ல நன்றி செலுத்தி அவனை புகழ்ந்ததுக்கு அடுத்து அல்லாஹ் ஹைரா வ ஹைரன் ஜஸா சொல்றோம். அதற்கு அடுத்தது இந்த சம்மர் கேம்ப் சிறந்த முறையில் நடப்பதற்கு மிக அடிப்படையா இருப்பதற்கு ஒத்துழைப்புடைத்த முக்கியமா நம்முடைய மஸ்ஜிதுடைய ஜமாத்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ் ஜமாத்தார்கள் நான் வரிசையிலிருந்து அன்பளிப்பு கொடுத்தது ஒரு முக்கியமான காரணம். அவங்களுடைய பொறுமை மிகப்பெரிய விஷயம். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பிள்ளைகள்கிட்ட எவ்வளோ குளறுபடிகள் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அதையெல்லாம் அவங்க அன்பா பொறுத்து கொண்டு எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாம அல்ஹம்துலில்லாஹ் மிகப்பெரிய பொறுமையை காட்டி இதுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டா கூட இருந்தாங்க. பிரசிடென்ட், கேஷியர், மற்ற எல்லாருமே மாஷாஅல்லாஹ் மெம்பர்ஸ் எல்லாருமே, அவங்களுக்கும் நம்ம ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா வ ஹைரன் ஜஸா அல்லாஹ்வோட துஆ செய்யறோம். அடுத்து நம்முடைய ஆசிரியர்கள், அடுத்து நம்மோடு இருக்கக்கூடிய இன்னும் வெளியில இருக்கக்கூடிய மக்கள்ல பலர் மாஷா அல்லாஹ். நான் இங்க மெயினா சொல்ல வேண்டியது ஒண்ணு இருக்குது. பிள்ளைகள் வந்து ஊட்டி குளிர் இப்படின்னு வர்ற நிலையில இருக்கும்போது பலரும் அவங்க வந்து அவங்க கிளம்பும் போதே வந்து தலையணு, பில்லோ, தேவையான இந்த பிளாங்கெட்டை கொண்டு வந்தாங்க, சொட்டரெல்லாம் கொண்டு வந்தாங்க. இன்னும் சிலரால் அதெல்லாம் கொண்டு வர முடியல, ஏன்னா அவங்ககிட்ட பிளாங்கெட்லாம் இல்லை அந்த மாதிரி. ஆனா இந்த மாதிரி பல பிள்ளைகளுக்கு இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு தெரிஞ்ச வட்டத்தில் என்கிட்ட கான்டாக்ட்ல இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் ஆன் பண்ணேன். அப்படி ஊட்டிக்காரவங்கள பலர் மாஷால வீட்டில் அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருந்த அவங்களுடைய பில்லோ, அவங்களுடைய பிளாங்கெட்டு இதையெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அதையெல்லாம் பிள்ளைகள் எல்லாரும் இந்த 24 நாள் மாஷால்லா யூஸ் பண்ணாங்க. அதுலேயும் சிலர் மாஷால்லா அதில் ஒரு வியாபாரி அவர் தன்னுடைய தாம் விற்பனை செய்யக்கூடிய குல்லா ஆமாமா அவங்களுக்கு அடுத்தது இறுதியா அவங்களுக்கு நன்றி செலுத்தோட இறுதியாக நம்முடைய மஸ்ஜிதுடைய இமாம் மற்றும் முஅத்தின் அவங்க 2 பேரும், அது மட்டும் இல்ல மோதினோட ஒரு சிறு பையன் இருக்கிறான் மாஷா அல்லாஹ், அவனும் கூட இந்த பல வேலைகள்ல பங்கிட்டு உதவியா இருந்த பிள்ளை. ஆகவே இமாம், முஅத்தின்,
அவங்களுடைய என்னது பையன், இப்படி அவங்களுக்கும் நம்ம கண்ணியப்படுத்துறதுக்கு சாக்லேட்டையும் அவங்களுக்கான அன்பளிப்புன்னு கொடுக்க விரும்புகிறோம். அல்லாஹ் தாலா அவங்களுக்கு நிறைய பரக்கத் செய்யணும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். மாஷா அல்லாஹ், ஜஸாக்குமுல்லாஹ் கைரா வ கைரன் ஜஸா. எங்க மோதின் வாங்க வாங்க. மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக்கும், ஜஸாக்குமுல்லாஹ் கைரா வ கைரன் ஜஸா. மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையால இந்த நிகழ்ச்சி மிகச்சிறந்த முறையில் அல்லாஹ்வுடைய உதவியால கருணையால நிறைவேற்றிருக்குது. அல்லாஹ்வுக்கு தான் எல்லா புகழும் எல்லா நன்றிகளும். நாம் இது நிறைவு செய்கிறோம். ஆகவே இறுதியாக பெற்றோர்கள் அல்ஹம்துலில்லாஹ் பிள்ளைகள் அழைக்க வந்திருக்கிறீங்க. இப்போ பிள்ளைகள் சாப்பிட்ட உடனே இந்த இடைவெளி நேரத்தில் கூட உங்களுடைய கேட் பாஸை நீங்கள் ஒவ்வொருத்தராக இங்கே அதுக்கு நிர்வாகிகள் அந்த பொறுப்புதாரிகள் இருக்கிறாங்க. பீர் முகமது இன்னும் சிலர் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட் பாஸை இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய அந்த விஷயங்களை வாங்கி கொள்ளலாம். அதுக்கு ஒரு பிள்ளைகள் ஒவ்வொருத்தராக இன்ஷா அல்லாஹ் அழைச்சிட்டு போகலாம். அல்லாஹ் தஆலா நம்முடைய அமல்களை கபூல் செய்யட்டும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும், ஜஸாக்குமுல்லாஹு கைரா வ கைரன் ஜஸா. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம. இவங்களுக்கு ஆசைப்படுறாங்க குழந்தைங்க. என்ன குழந்தைங்க உங்களுக்கு எனக்கா? நிறைய கிஃப்டா இருக்குது. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். வரிசையா கிஃப்டா இருக்குது. மாஷா, என்ன நீங்க ஓகே. ஜஸாக்குமுல்லாஹ் கைரா வ கைரன் ஜஸா. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.